ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 6 வருடங்கள். 6 வருடங்கள் என்பதை விட இந்த அரசு கூறிய விடயங்களில் சிலவற்றை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட அரச தலைவர் பதவியேற்று 10 மாதங்கள் ஆகின்றன. இந்த நிலையில் கூட பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக இந்த அரசு பெரிய பாரிய முன்னேற்றங்களை எட்டவில்லை. இப்போதும் ஏதோ இந்த சுற்றுலா பயணத்துறை, வெளிநாடுகளுக்கு செல்லுபவர்கள் அனுப்புகின்ற காசு, அதில் தான் ஏதோ அவர்களின் காலம் போய்கொண்டிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கா இவ்வாறு IMF உடன்பாட்டை ஏற்படுத்தினாரோ அதை விமர்சித்தவர்கள் இப்போ அதில் தான் தங்கியிருக்க வேண்டிய நிலை. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சரி ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும். எனவேதான் இப்ப உங்களுக்கு தெரியும், அண்மையில் பல கைதுகள் இடம்பெற்றிருந்தன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளும் தாங்கள் அதுவும் இவர்கள தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று. இப்போது இந்த அரச புலனாய்வுத்துறை இந்த தலைவராக இருந்தவர் சீனியர் DIG நிலந்த ஜேவத்தனாவை பணியிட நீக்கம் செய்திருக்கிறார்கள். குற்றம் என்னவென்று சொன்னால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் வந்தாலும் அதனை சரியாக கையாளவில்லை என்பதுதான் குற்றம். பிரச்சனை என்னவென்று சொன்னால், அப்போது அதனை சரியாக கையாளாதவர்களில் அரசு தலைவராக இருந்த மைத்ரிபால சிறிசேனாவும் அடக்கம். இவர் மட்டுமல்லாது பலர் அதில் உள்ளடங்கி இருந்தாலும் தற்போது போலீஸ், அதாவது புலனாய்வுத்துறை இந்த தலைவரைத்தான் பதவி மீதுதான் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுக்கள் போடப்பட்டு நீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ விசாரணைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உண்மையில் உங்களுக்கு தெரியும், பிள்ளையானையும் அது தொடர்பாகத்தான் கைது செய்திருந்தார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்போது இதனை சரியாக கையாளவில்லை, இதனை தடுக்க முற்படவில்லை என்ற கோணத்தில் தான் விசாரணை போகிறதே தவிர, இதை யார் செய்தார்கள், ஏன் செய்தார்கள் என்ற பக்கத்துக்கு இந்த அரசு போக விரும்பவில்லை.